Chaathurmaasya Sathsangamam Season 3 Acharya Vaibhavam Audio Book. This audio is based on Acharya Vaibhavam book written by Sri Purisai Swami and published in Sri Nrasimha Priya. Both Tamil and English audio books are read and presented by SARAN Sevaks. You can listen to this audiobook in Tamil in Sri AbhimaN Swami's YouTube channel. வீரராகவ வேதாந்த நாராயண பதாஸ்ரயம் ஸ்ரீ வீரராகவ முனிம் சம்ஸ்ரயே ஸ்ரிதவத்சலம். 23ஆம் பட்டம் ஸ்ரீ வீரராகவ யதீந்திர மகாதேசிகனின் வைபவங்களை இனி அனுபவிக்கலாம். இந்த அழகிய சிங்கர் திருவள்ளியங்குடியில அவதாரம் பண்ணினார். பல விதேசங்கள் எழுந்தளினார். இந்த அழகிய சிங்கர் பரமபிடித்த இடம் ஸ்ரீரங்கப்பட்னம். இப்ப நாம ஸ்ரீரங்கப்பட்னம் சொல்றோமே, மைசூர் போற வழியில அங்க பশ্চিம வாகினி, அந்த காவேரி அங்கேயும் உபய காவேரி, அதனால தான் அதற்கு ஸ்ரீரங்கப்பட்டினம்ன்றதாக சொல்லி பேரு. அதனால உத்தரவாகினி பশ্চিம வாகினி என்பதாக அந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்துல காவேரி ரெண்டு பக்கமா பிரிஞ்சு போறது. அவர் பশ্চিம வாகினியில தீர்த்தாமாடி அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு பெருமாளை சேவிச்சார். ஸ்ரீரங்கப்பட்டினத்துல எங்கள் இருந்தார். அப்பயே கொஞ்சம் திருவேணியில அசக்தி ஏற்பட்டது. அசக்தின்னு அர்த்தம் அவருக்கு முடியாம போயிடுது. இந்த மகான்களுடைய பெருமையை பேசும்பொழுது திருவேணின்னு சொன்னோம். நமக்கெல்லாம் என்ன அப்படின்னா, நமக்கு ஜஸ்ட் ஒரு எம்பாடிமெண்ட், அவ்வளவுதான், ஜஸ்ட் ஒரு பாடி. ஆனா பெரியோர்கள், மகான்கள், சாதுக்கள் அவர்கள்லாம் அவளுடையதான அதை திருமேனின்னு சொல்லணும், இல்ல திவ்ய மங்கள விக்கிரகம்னு சொல்லணும். அதான் ஒரு பெருமை, அது ஒரு பெரிய விசேஷம் அது. அதனால அந்த சுவாமி அங்கேயே பரமபரிச்சுட்டார். அதனால ஸ்ரீரங்கப்பட்டத்துல இந்த ஐஷிகருக்கு பிருந்தாவனம் அமைந்துள்ளதாக நாம குரு பரம்பரை மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். 3 அழகிய சிங்கர்களுடைய திருமேனி சம்பந்தத்தை பெற்றவர். 20, 21, 22 3 அழகிய சிங்கர்களுடையதான சம்பந்தம். அதாவது காலக்ஷேபம் மூலமாகவோ உபதேசம் மூலமாகவோ அவர்களிடத்துல கைங்கரிய துரந்தராக இருந்து ஆச்சாரிய சிஷ்யனாக அவரிடத்துல கைங்கரியங்களை செய்து கொண்டு இருந்திருக்கலாம் என்று தெரிகிறது. இந்த அழகிய சிங்கருடைய தனியன் சுருக்கமா கச்சிதமா அமைந்திருக்கிறது. ஆனால் அவருடைய பிரபாவத்தை வெளியிடக்கூடியதாகித்தான் இருக்கிறது. வீரராகவ வேதாந்த நாராயண பதாஸ்ரயம் ஸ்ரீ வீரராகவ முனி சம்சய ஸ்ரிதவத்சலம். அதாவது இந்த அழகிய சிங்கருக்கும் வீரராகவ யதீந்திர மகாதேசிகன் என்பதாக திருநாமம் நமக்கு தெரியும். 20ஆம் பட்டம் சிவ அழகிய சிங்கர் வீரராகவ யதீந்திர மகாதேசிகன். அப்புறம் 21ஆம் பட்டம் சிவ அழகிய சிங்கர் பராங்குஷ யதீந்திர மகாதேசிகன். இந்த அழகிய சிங்கர் அப்புறம் 22ஆம் பட்ட சிங்கர் நாராயண யதீந்திர மகாதேசிகன். இவர் 23ஆம் பட்டம். அதனால இவர் அங்க 20ஆம் பட்டம் சிவ அழகிய சிங்கரிடத்துல இந்த சுவாமிக்கு அன்வயம் என்பதாக யோசிக்கலாம். ஏன்னா அவருடைய திருநாமம், ஆச்சாரியருடைய திருநாமத்தை தான் வைத்துக் கொள்வதை இந்த அழகிய சிங்கர் விரும்பி இருக்கலாம் என்பதாக தெரிகிறது. இது ஒரு ஊகம்தான். ஆகையால வீரராகவ வேதாந்த நாராயண பதாஸ்ரயம் ஸ்ரீ வீரராகவ முனிம் சம்ஸ்ரயே ஸ்ரிதவத்சலம் என்பது இவருடைய தனியன். Acharya Vaibhavam 23rd Pontiff Srimadh Azhagiya Singars Sri Veeraraghava Yatindra Mahadeshikan Vaibhavam. Audio by SARAN Sevaks Srimati Amrudavalli Prasanna. This Azhagiya Singar was born at Tiruvalliyangudi in the month of Ani, Uttarattadi Nakshatram. He entered into Sannyasa Ashramam in Bahudanya Samvatsaram, month of Adi, Krishna Paksha, Panchami Dinam, which is August 1758, and ascended to the throne of Srimatham. He went on Sancharam from Palamedu to Tirunarayanapuram. There he offered his Mangala Sasanams for Tirunarayanan, Yadugiri Tayar and Sri Bhashyakarar, and at the Brindavanam of Sri Adivanshatagopal Yatindra Mahadeshikan.
He stayed in Tirunarayanapuram for a few days and resumed his sancharam to Ahobilam, Thiruvengadam, Tiruvallur, Tirunindravur, Tiruvallikeni, Sri Perambudur, Perumal Koil, Tirukkovalur and Tirukudandai, and had his Mangala Sasanams of the Emperumans at these Divya Desams. He then went to Srirangam. After a few days of Mangala Sasanam of the Srirangam Dampatis, he returned to Tirunarayanapuram. From there, he arrived at Paschimavahini river for the sacred bath and offered his Mangala Sasanam to Sriranganathar at Srirangapattinam. Azhagiya Singar fell ill here. He ascended to Paramapadam in Srirangapattanam in Swabhanu year, Thai month, Shukla Paksha, Dasami Tithi, which is February 1764. His Asthana Nirvaga Kalam was 5 years and 6 months. அன்னதாதா ஸ்விகி பவா. அன்னதாதா சுகி பவா இல்லை, இனிமே அன்னதாதா ஸ்விகி பவான்னு எடுத்து ஒரு ஃபுட்டை நீ ஆர்டர் பண்ணணும்னு உனக்கு தேவையானதை டைப் படிப்ப. டைப் படிக்கச்சேவே என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு இதை காட்டும் அட்ராக்ஷனாக ஒரு 4 அட்வர்டைஸ்மெண்ட் வரும். பாதுகாசகஸ்திர உபன்யாசம் கேட்கலாம்னு நாம யூடியூப் ஓபன் பண்ணுவோம். அதுல நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்த 4 பெரியவர்கள் பாதுகாசகஸ்திர உபன்யாசம் பண்ணியிருப்பான். அந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தருடைய உபன்யாசத்தை கேட்கலாம்னு நீ ஆன் பண்றதுக்குள்ளாக என்ன ஆகும் தெரியுமா? அன்வான்டாக உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண மாதிரி ரொம்ப கவர்ச்சிகரமான தலைப்புல யாரோ வேறு சில பேருடையதான பேச்சுக்கள் வந்து அங்க முன்னாடி வரிசை கட்டி வந்து நிற்கும் உனக்கு. இப்ப நாம ஒரு கோர்ஸ் படிக்கிறோம்னால நம்மளுடைய வசத்துல நாம டிசைட் பண்ண முடியறது இல்ல. ஒரு சாப்பிடறதுனால நம்முடைய வசத்துல நம்மளால அதை டிசைட் பண்ண முடியல. ஒரு நல்ல உபன்யாசத்தை கேட்கணும்னாலும் நம்முடைய வசத்துல நம்மளால அதை கேட்க முடியல. ஏன்னா நமக்கு வெளியில இருக்கக்கூடிய ஈர்ப்புகள் அதிகமா போயிடுத்து. அந்த ஈர்ப்புகளினாலே நம்மளால சரியாக புரிந்து கொள்ளவே முடியலை. ஆனா தேசிகன் சாதித்தார், நம்ம சம்பிரதாயம் ஓரான் வழியாக வந்திருக்கக்கூடிய சத் சம்பிரதாயம் 24ஆம் பட்டம் ஸ்ரீ பராங்குஷ ராமானுஜ யதீந்திர மகாதேசிகன் ஸ்ரீ வீரராகவ முனி ஸ்ருதி மௌளி சூரி ஸ்ரீமத் பதாம்புஜ சமாஸ்ரய லப்தபோதம் ஸ்ரீ வீரராகவ முனீந்திர கிருபாவலம்பம் ஸ்ரீமத் பராங்குஷ யதீந்திர குரும் பஜாமஹா. இந்த அழகேசிங்கருடைய பிருந்தாவனம் கொக்கராயன்பேட்டை என்ற இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 12 வருஷ காலங்கள் இந்த அழகேசிங்கர் ஆஸ்தான நிர்வாகம் பண்ணிருக்கார் அப்படின்னு தெரிகிறது. இந்த அழகேசிங்கர் காலத்துல தான் நடுவுல கொஞ்ச காலம் அஹோபில மடத்தோட சம்பந்தத்தை விட்டிருந்த ராஜாக்கள், ஆந்திர தேசத்தைச் சேர்ந்ததான ராஜாக்கள், அந்த ராஜாக்கள் மறுபடியும் அழகேசிங்கரை ஆசிரித்தார்கள். குறிப்பா கத்தவால் சமஸ்தானாதிபதி சோமபூபாலன், இந்த சோமபூபாலன் விஷயத்துல வரைச்சே சோமபூபாலன் 1, சோமபூபாலன் 2, 3 என்பதாக வித்தியாசங்கள் இருக்கு. 24ஆம் பட்ட ஐஷிங்கர், அப்புறம் 27ஆம் பட்ட ஐஷிங்கர், அதன் பிறகு பிரசித்தமாக 40ஆம் பட்ட ஐஷிங்கர், அதன் பிறகு மிக சம்பிரமமான பிரசித்தியை அடைந்திருந்த 42வது பட்ட ஐஷிங்கர். ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, நமக்கு தெரிஞ்சது இஞ்சிபட்ட ஐஷிங்கருடையதான காலம். இந்த அழகேசிங்கருடைய காலத்துல கத்தவால் என்றதான அந்த சமஸ்தானம், கத்தவால், கோபால்பேட்டை, வனப்பருத்தி, எத்தனை ராஜாக்கள் அழகேசிங்கர்களை ஆசிரியித்திருந்தார்கள் தெரியுமா? இஞ்சிமேடு சிவன் அழகேசிங்கர் அங்க சாத்துர்மாசியம் அனுஷ்டித்த பொழுது அந்த வைபவத்தை விளக்கி ஒரு சம்ஸ்கிருத கத்திய காவியமே இருக்கு. ஸ்ரீரங்கநாத ஷடஜிதீயம் என்பதாக பேர். அதுல இந்த சோமபூபாலராயர்களை பற்றியதான குறிப்புகள் வருகின்றன. இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணினோம்னு சொன்னா நமக்கு பல அற்புதமான செய்திகள் நமக்கு தெரிய வரும். இவ்வளவு சமஸ்தானங்களை கையில கொண்டு நீங்க எல்லாம் ஒரு சமயம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா கத்தவால் சமஸ்தானத்திற்கு போய் அங்க இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பெருமாள் கேசவனுடைய சன்னதியை சேவிங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப நம்ம கிட்ட அந்த கோவில் இல்ல. கத்தவால ஸ்ரீ மட்டம் இருக்கு. என்னமோ பல காரணங்களினால நம்ம அந்த கோவிலை விட்டுட்டோம். அதே மாதிரி கோபால்பேட்டைக்கு போனோம்னா ஆச்சரியமான ராமனுடைய சன்னதி.
அங்க ஒரு பெரிய நடவாப்பு இருக்கு. என்ன ஆச்சரியம்! அந்த இன்ஸ்கிரிப்ஷனல் டீடைல்ஸ் அப்படின்றாலும் இல்லையோ, அதாவது ஆர்கிடெக்சரல் இன்ஸ்கிரிப்ஷனல் டீடைல்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி அந்த இடங்கள்லாம் போனோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த அழகேசிங்கர் காலத்தில் தான் கத்தவால் சமஸ்தானாதிபதிகள்லாம் மறுபடியும் அழகேசிங்கர் இடத்துல ஆசிரியித்தார்கள் அவர்களாம். அப்புறம் உயர்ந்த ஸ்ரீவைஷ்ணவத்துவத்தை அவர்கள் பெற்றார்கள். அதுக்கப்புறம் அகோபிலத்தில் பல கைங்கரியங்கள் பண்ணினார் அந்த கத்தவால் ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து. பல கிரந்தங்கள் இந்த அழகேசிங்கர் சாதித்திருக்கிறார். இவர் ஆஸ்தான நிர்வாகத்திற்கு 100 வருஷங்கள் கழித்து திருக்குடந்த ஸ்ரீ அழகேசிங்கர் அவருடையதான காலங்களிலும் மற்றும் சில காலங்களிலும் இவர் அருளி செய்த கிரந்தங்கள் எல்லாம் பிரகாசப்படுத்தப்பட்டன. கல்யாணபுரம் சக்கரவர்த்தியாச்சார சுவாமி என்பதான ஒரு சுவாமி இவர் அருளி செய்த கிரந்தங்கள் எல்லாம் கூட பிரகாசப்படுத்தினார். அந்த காலத்திலேயே 1937 அந்த புக் எல்லாம் வந்திருக்கு. ஆகையால இந்த அழகேசிங்கர் காலத்தில் ஸ்ரீ சன்னதிக்கு மறுபடியும் அரசர்கள் பலரும் வந்து சேவித்து நிருசிம்மனுக்கு கைங்கரியங்கள் பல செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகின்றது. 24ஆம் பட்டம் ஸ்ரீ அழகேசிங்கருடைய வைபவத்தை நாம் பார்க்கலாம். ஆச்சாரிய வைபவம் 24th Pontiff Srimadh Azhagiya Singars Shri Parangushetindra Mahadeshikan Vaibhavam. Audio by SARAN Sevaks Srimati Amrudavalli Prasanna. This Azhagiya Singar was born at Kalyanapuram in Chakravarti Vamsam in the month of Chittirai, Punarvasu Nakshatram. On Swabhanu Samvatsaram, Thai month, Shukla Paksha, Panchami Tithi, which is February 1763, he accepted Sannyasa Ashramam at Srirangapattinam and ascended to the Asthanam. He started his sancharam from Srirangapattinam to Tirunarayanapuram. After Mangalasasanam of Tirunarayanan, Azhagiya Singar went to Srirangam. He stayed at Srirangam for a few days and was worshipping Sri Ranganatha. Then, from Srirangam, he started for Ahobilam. During his sancharam, he had his Mangalasasanams of Empperumans of the Divya Desams on the way. He arrived at Ahobilam and took his snanam at Bhavanasini river and performed Mangalasasanams for all 9 Nrasimhas. He stayed at Ahobilam for a few days. On coming to know about the presence of Srimadh Azhagiya Singar at Ahobilam, Gadwal Samastana Adhipati came there with his retinue. He brought various types of gifts to be presented at the holy feet of Azhagiya Singar. He requested Azhagiya Singar reverentially to come to the Samasthanam and stay there and bless him. The Jiyar was moved by the devotion of the king of Gadwal Samsthanam and accepted his invitation. On arrival at Gadwal, Srimadh Azhagiya Singar was greeted by the citizens of the Samasthanam and he accepted the special honors. The king, prostrated at the feet of Azhagiya Singar, had his Panchasamskarams performed. He deeded a few villages for performing Tirvaradhanam for Malolan. He also presented much jewelry, a silver mandapam for Malolan, silver umbrella, fans and several other musical instruments. He had Malolan's Utsavams in the streets of his Samasthanam
After few months of stay in Gadwal, Srimadh Azhagiya Singar returned to Ahobilam. From Ahobilam, Srimadh Azhagiya Singar went on Sancharam to Tirumala for Mangalasasanam of Lord Srinivasan and thereafter proceeded to Tirunarayanapuram. He stayed there for a few days, performing Mangalasasanam to the Divya Dampatis and Sri Bhashyakarar. He conducted many Kalakshepams on Sri Bhashyam, Srimad Rahasya Trayasaram and other Granthams. While at Tirunarayanapuram, Srimadh Azhagiya Singar created new Sri Suktis like Sri Prapatti, Sri Nrasimha Mangala Sasanam, Yetsarika, Sri Stavam, Sri Panchasat and other Granthams. Note: in the year 1937, Kalyanapuram Sri Chakravarti Acharya Swami, the descendant of the Azhagiya Singar, published a book containing 3 Sri Suktis of Sri Stavam, including 100 slokams, Sri Panchasat and Parankusha Yatindra Mahadeshika Dandakam on the 21st Pattam Yatindra Mahadeshikan. Srimadh Azhagiya Singar, after leaving to Srirangam from Tirunarayanapuram, midway through the Sancharam, fell ill at Kokkarayanpettai and ascended to Paramapadam on Manmada Samvatsara, Masi month, Krishna Paksha, Tritiyai Tithi, which is March 1776. His Asthana Nirvaga Kalam was 12 years and 1 month. Chaathurmaasya Sathsangamam Season 3 Acharya Vaibhavam. Next episode tomorrow morning at 8:30 am in Sri AbhimaN Swami's YouTube channel.